வெள்ளி பொருட்கள் உற்பத்திக்கு பெயர் போன சேலத்தில் பொங்கல் பண்டிகைக்கு மிக குறைந்த அளவில் மட்டுமே வெள்ளி பொருட்கள் ஆர்டர் கிடைத்துள்ளது. அதை பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தங்க நகை பொருட்களுக்கு அடுத்தபடியாக வெள்ளி நகை பொருட்கள் தான் மதிப்புமிக்க பொருட்களாக மக்கள் கருதுகின்றனர். அவ்வாறு முக்கியமாக உள்ள வெள்ளி பொருட்கள் உற்பத்திக்கு பெயர் போன மாவட்டம் தான் சேலம் மாவட்டம். இங்கு உற்பத்தி செய்யப்படும் வெள்ளி கொலுசுகளுக்கு தனி மவுசு காரணமாக நாடு முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சேலத்தில் வெள்ளி பொருட்கள் உற்பத்தியில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் செவ்வாய்ப்பேட்டை, குகை தாதகாப்பட்டி, பள்ளப்பட்டி, சிவதாபுரம், பனங்காடு, அரியாகவுண்டம்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் ஈடுபட்டுள்ளனர். இங்கு வெள்ளியில் கால் கொலுசு, அரைஞான்கொடி, குங்குமச்சிமிழ், டம்ளர், கிண்ணம், குடம், மெட்டி என விதவிதமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. நாள் ஒன்றுக்கு சுமார் 100 கிலோ மதிப்பில் வெள்ளி பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்து வெள்ளி பொருட்கள் வாங்க சேலம் பகுதிகளுக்கு மக்கள் வரும் நிலையில் இந்த ஆண்டு வழக்கமாக வரும் ஆர்டர்களை விட 25 விழுக்காடு மட்டுமே வெள்ளி பொருட்களுக்கான ஆர்டர் கிடைத்துள்ளது. இதனால் வெள்ளி பொருட்கள் தயாரிப்பவர்கள் பலர் கவலையடைந்துள்ளனர். தீபாவளி பண்டிகையின் போது கிடைத்த ஆர்டர் கூட தற்போது வரவில்லை என்றும், வட மாநிலங்களில் இருந்து வரும் ஆர்டர்களும் வரவில்லை எனவும், இனி வரும் நாட்களில் வெள்ளி பொருட்கள் தயாரிப்புக்கான ஆர்டர்கள் வரும் என காத்திருப்பதாகவும் தெரிவித்தனர். மத்திய அரசு சேலம் வெள்ளி கொலுசு, வெள்ளி பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கினால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும், தாங்கள் செலுத்தும் வரி மீண்டும் தங்களுக்கே கிடைக்கும் என்றும் கூறினர். கடந்த 100 ஆண்டுகளா இந்த கொலுசு செயல்பட்டு வருதுங்க. இந்த கொலுசு உற்பத்தியில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். எல்லாமே கையில செய்யறதுனால இந்த கொலுசு தரமாகவும் நீண்ட நாட்கள் உழைக்கக்கூடியது. அது இப்ப மத்திய அரசு அந்த புவிசார் குறியீடு கொடுத்ததுன்னா இந்த பகுதியினுடைய கைவினைஞர்கள் மக்களுக்கு மிகவும் பயனா இருக்கும். பொங்கல் ஆர்டர் நாங்க 100% எப்பவுமே ஆர்டர் எதிர்பார்த்தோம். இந்த வாட்டி ஒரு 25% தான் வந்தது. கடைசி நேரத்துல ஒரு 10 நாள் இருக்கும்போது தான் அந்த பணிகள் வந்திருக்கு. இனிமே வரக்கூடிய காலங்களுக்காவது நாங்க இந்த பணி இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஆர்டர் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கோம். எனவே மத்திய அரசு பரிசீலனையில் உள்ள சேலம் வெள்ளி கொலுசு மற்றும் வெள்ளி பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர் வெள்ளி பொருட்கள் தயாரிப்பாளர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் ஆனந்துடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.